ஒரு தாய் 50லேருந்து 60 வயசு கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய பொறுப்பு கூடுது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் பார்த்துக்கணும், அதே சமயத்தில் வீட்டுக்கு வர்ற புது உறவுகளையும் சேர்த்து அனுசரித்து கொண்டு போகணும். அப்படி ஒரு தாய் வைராகியத்தோடு எடுத்த ஒரு முடிவை தான் இன்னைக்கு நம்ம கதையில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் அணையாத நெருப்பு. ஒரு ஊரில் ராணின்ட்டு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ரகுங்கிற பையனும் பிரியாங்கிற மருமகளும் இருந்தாங்க. அவங்களோட ராணியம்மாவோட மாமியார் காமாட்சி பாட்டியும் இருந்தாங்க. பிரியாவுக்கு வந்த நாள்ல இருந்தே காமாட்சி பாட்டியை பிடிக்கவே இல்லை. அவங்க அந்த காலத்து மனுஷங்கன்றனால ரொம்ப சத்தமாக பேசுறதும் வெத்தலையை போட்டுட்டே இருக்கிறதும் டீ போட்டு பேசுறதும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை பற்றி அவங்களோட புருஷனான ரகு கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஏதோ வேலை சொல்லி அவங்க செய்யலைன்னதும் அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட ராணியம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவங்க வயசானவங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், எதா இருந்தாலும் இனிமேல் என்கிட்டயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிலிருந்து பிரியா ராணியம்மா இருக்கும்போது காமாட்சி பாட்டியை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ராணியம்மா எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்கன்னா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தனால காமாட்சி பாட்டி அந்த ரூமை விட்டு வெளியில் வராமல் ரூம்குள்ளேயே முடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிரியாவோட தூண்டுதலால் ரகு வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிற முதியோர் இல்லத்தில் பாட்டியை சேர்க்கறதுக்காக பணம் கட்டிட்டு வந்துட்டு இதை அம்மா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாப்புல. அந்த நேரம் பார்த்து அம்மா வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க, நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்காக பணம் கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவான். இதை கேட்ட ராணியம்மாக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஒரு நொடி உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெல்ல பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் பாட்டி நம்ம கூட தானே இருக்கா, அவங்க எவ்வளோ நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க, உன் படிப்புக்கு கூட அவங்களோட நகையை விற்று தானே படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரகு உடனே, நான் பாட்டியை தெருவில் விடலை, ஒரு ஆசிரமத்தில் தான் சேர்க்க போகிறேன், அதுக்கு தான் நான் மாதம் மாதம் பணம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ராணியம்மாக்கு புரிஞ்சு போச்சு, அவனோட பொண்டாட்டி சொல்கிறத மட்டும்தான் இவன் கேட்டுட்டு வந்து சொல்கிறான் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே இவன்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ளே போகலான்னு இருக்கும் போது பாட்டி கோயிலேருந்து வந்திருப்பாங்க. பாட்டிக்கிட்டேயும் ரகு இதே விஷயத்த சொன்னதும் பாட்டி ரொம்ப கண் கலங்கி அங்கே இருக்கிற நாற்காலியில் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டாங்க. உடனே ராணியம்மா அந்த இடத்துக்கு ஓடி வந்து அவங்கள கைத்தாங்களாக கூப்பிட்டுட்டு அவங்களோட அறைக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அந்த அறையில் இருக்கும் போது தான் ராணியம்மா அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் ஒரு ஓட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட வீட்டுக்கார் இறந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத இருந்த சூழ்நிலையில் அவங்களோட சமையல் தான் அவங்களுக்கு உதவி பண்ணுச்சு. அவங்க வீட்டுக்கிட்டேயே மெஸ் ஒன்று ஆரம்பித்தாங்க. அங்கே அக்கம் பக்கத்தில் வேலை செய்கிறவங்களும் அங்கே இருக்கிற கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் வேலை பார்க்குற ஆசிரியர்களும் இவங்க கிட்ட தினமும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த சமையலுக்கு அவங்க மாமியார் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. பாதி வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து தான் அவங்களோட பையனை நல்லா படிக்க வச்சாங்க. அவனை காலேஜ் சேர்க்கறதுக்காக அவங்களோட கடைசி நகையை முதற்கொண்டு விற்று தான் அவனை படிக்க வச்சாங்க. ரகு படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பாட்டிக்கும் வயசாயிட்டனால அந்த மெஸ்ஸை விட்டுட்டு ரகுவுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க எல்லாரும் வேற ஒரு பெரிய வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டியோட அழுக சத்தத்தால சுயநினைவுக்கு வந்த ராணியம்மா உடனே 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்கேருந்த பையில 2 பேரோட துணியும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த பாட்டிக்கு, நீ எதுக்கு என் கூட வர்ற முதியோர் இல்லத்துக்கு, உனக்கு என்ன தலையெழுத்தா, உன் பையன் நல்லா தான் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட ராணியம்மா, அதெல்லாம் இல்லை, நம்ம 2 பேருமே முதியோர் இல்லத்துக்கு போகலை, அந்த மெஸ் வீடு இன்னும் காலியாக தான் இருக்குது, நம்ம 2 பேரும் அங்கே போய் பார்த்துக்கலாம், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாட்டி, என்னால் உனக்கு எதுக்கு கஷ்டம், அவன் என்னை நடு ரோட்டில் விடலை, என்னை முதியோர் இல்லத்தில் தானே விடுறான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட ராணியம்மா, இன்னைக்கு நான் வேலை செய்கிறனால என்னை விட்டு வச்சுருக்காங்க, நாளைக்கு எனக்கும் வயசாயிடுச்சுன்னா எனக்கும் முதியோர் இல்லத்தில் தான் கொண்டு போய் விடுவாங்க, அதனால் நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும், மெஸ் நடத்தி வர்ற வருமானத்தில் உங்களுக்கும் எனக்கும் தாராளமாக சாப்பிட்லாம், அதில் வர்ற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நானே எனக்கு முடியலன்னா ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துப்பேன், யாரோட காசையும் நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதும் பாட்டிக்கு அழுக தாங்க முடியாமல் மருமகளை அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அங்கே ஒரு டாக்ஸி வாசலில் நிற்கிறத பார்த்துட்டு
ரகு வேகமா உள்ள வந்து எதுக்கு இங்க டாக்ஸி நிக்குது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது, நாங்க 2 பேருமே அந்த மெஸ் இருக்கிற வீட்டுக்கு போய் எங்களோடத நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ராணியம்மா. இதை கேட்ட ரகு, நான் உங்களை ஒண்ணுமே சொல்லலையே, உங்களுக்கு வேலை பார்க்குற வயசா இப்ப அப்படின்னு கேட்பான். அதுக்கு ராணியம்மா, நான் இங்கேயும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகு உடனே, நான் முதியோர் இல்லத்துக்கு ஆல்ரெடி முன்பணம் கட்டிட்டேனே, அது என்ன பண்றது அப்படின்னு கேட்பான். அதுக்கு ராணியம்மா, நீ கவலையே படாத, 30 வருஷம் அந்த பணத்தை அப்படியே வச்சுக்க சொல்லு, நீ போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு அப்படியே வாயடைச்சு போன ரகு பக்கத்துல வந்த பிரியா, நான் இன்னும் வேலைக்கு கூட ஆள் தேடலை, நீங்க திடீர்னு போயிட்டா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்பா. அதை பத்தி எதையுமே காதுல வாங்காம அங்க இருக்கிற டாக்ஸி டிரைவரை கூப்பிட்டு இந்த பெட்டியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரை கைத்தாங்களா கூப்பிட்டுட்டு ஒரு புதிய பயணத்துக்கு ரெடியானாங்க ராணியம்மாவும் காமாட்சி பாட்டியும். எவ்வளோ வயசானாலும் மனசுல தைரியமும் வைராக்கியமும் இருந்தா நாம யாரையும் சார்ந்து இருக்கணும்ன்ற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய குட்டி கதைகளை கேட்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.